ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோகெஃபாலஸ். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அப்புறமா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அஸ்டோசலமைடு தான் வந்து மோர் ஹெல்ப்ஃபுல். அஸ்டோசலமைடு வந்து எப்படி நமக்கு இட் இஸ் அன் கார்பனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ 25 mg per kilogram per day பெர் ஓரலாக கொடுக்கலாம், டிடிஎஸ்ஸாக கொடுக்கலாம் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 100 mg per kilogram per day வரைக்கும் போகலாம் போட்டிருக்கு. whenever you are starting with astosalamide, also start furosemide simultaneously. அதோட டோஸ் 1 mg per kilogram per day in divided doses TDS. ஸோ 60 mg per day அதை வந்து நம்ம டிவைடட் டோஸாக கொடுத்துக்கலாம். அப்புறமாட்டி சப்போஸ் அஸ்டோசிஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரைசிட்ரேட்டை யூஸ் பண்ணலாம். அது வந்து 4 ml per kilogram per day QID-யாக போடலாம். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சீரம் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். டோஸ் அதாவது அஸ்டோசலமைடு வந்து கார்பனிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா HCO3 வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ சீரம் ஃப்ரீக்வெண்ட்டாக எலக்ட்ரோலைட் பார்க்கும்போது மோர் தென் 18 இருக்கணும். நார்மலாக வந்து பைகார்பனேட் வந்து 24 ± 4 இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அஸ்டோசலமைடு போடும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்து மோர் தென் 18 இருக்க மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அஸ்டோசலமைடு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, லெத்தார்ஜி, டாக்கெப்னியா, டயோரியா, பாராஸ்தீசியா, ஃபிங்கர் டிப்ஸ்லாம் ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட்டு அஸ்டோசலமைடு டோசேஜஸ்ஸு. அப்புறமாட்டி வீக்லி வந்து சில்ட்ரனுக்குனா அல்ட்ராசவுண்ட் பார்க்கணும், அடல்ட்னா சிடி. ஃபாண்டல் இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு முன்னாடினா யூ கேன் சி அல்ட்ராசவுண்டு. ஃபாண்டல் இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னா யூ ஹேவ் டு சி சிடி ஸ்கேன் டு மெஷர் த வென்ட்ரிகுலர் மெகலி குறையுதா இல்லை கூடாமல் அப்படியே இருக்கான்னு பார்க்கணும். இதில் சிம்டமெட்டிக்காக பேஷண்ட்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா 6 months நம்ம அஸ்டோசலமைடு கொடுக்கலாம். அதை வந்து சப்போஸ் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு 2 to 4 weeks அப்படியே குறைச்சி டேப்பர் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் மோசமாகிடுச்சுன்னா 3 to 4 months ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் இப்போ வந்து இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு. ஸ்பைனல் டேப்ஸும் பண்ணலாம். ஸ்பைனல் டேப்ஸ்னால் என்ன அர்த்தம்னா சப்போஸ் IVH இருக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரோகெஃபாலஸ் டிரான்சியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த அப்சார்ப்ஷன் வந்து திருப்பி மீண்டும் சரியாகிற வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஸ்பைனல் டேப் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயம் கம்யூனிகேட்டிங் ஹைட்ரோகெஃபாலஸாக தான் இருக்கணும். கம்யூனிகேட்டிங் என்ன அர்த்தம்னா தேர் ஷுட் பி நோ சீன் அப்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து மைக்ரோ லெவலில் தான் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், மேஜாரிட்டி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. ஸோ அதாவது ரிசாப்ஷன் திருப்பி ரெசியூம் ஆகிற வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக ஸ்பைனல் டேப்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி ஸ்பைனல் டேப்ஸ் பண்ணி பார்க்கும்போது யூ ஹேவ் டு மெஷர் த ப்ரோட்டீன் அனாலிசிஸ். சப்போஸ் இந்த ப்ரோட்டீனில் CSF ப்ரோட்டீன் வந்து லெஸ் தென் 100 mg per deciliter இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா இப்போதைக்குள்ளே வந்து சரியாக போகிறது கிடையாது, ஷண்ட் போட்டுறான்றது நமக்கு ஒரு அறிகுறி. ஸோ அஸ்டோசலமைட், ஃபியூரோசமைட், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதில் வந்து HCO3 should be more than 18. அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸு டிங்லிங் சென்சேஷன், ஃபிங்கர் டேப்ஸு, 6 months ட்ரையல் கொடுக்கலாம். 2 to 4 ட்ரையல் முடிஞ்சோன்னா 2 to 4 weeks டேப்பர் பண்ணலாம். சரியாகலை அப்படின்னா திருப்பி ஒரு 3 to 4 months பார்க்கலாம். ஸ்பைனல் டேப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து CSF ப்ரோட்டீன் வந்து லெஸ் தென் 100 இருந்துச்சுன்னா ஷண்டை போட்டு போயிடலாம்.